இப்ப சோறு ஊட்டலாம். முதல்ல சக்கரை பொங்கல் ஆரம்பிச்சு மத்த சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா தயிர் சாதம் கொடுக்கலாம். அப்புறம் பழங்கள்லாம் கொடுக்கலாம். அத்த, இப்ப நீங்க வாங்க முதல்ல. ஆனந்திக்கு முதல்ல சோறு ஊட்டினது நீங்க தானே, இப்பவும் நீங்களே வந்து ஊட்டுங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னங்க வாங்க. என்னங்க நல்ல நேரத்துல கண் கலக்க கூடாது, சரியா? நல்லா சாப்பிடு. என்னாலும் அரிசிக்கு குறைவில்லாம நிறைஞ்சு வாழணும், சரியாத்தா? ஊட்டுங்க. காட்டுமா? சம்மந்தியம்மா, இப்ப நீங்க வாங்க, சோறு ஊட்டுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, நீங்க ஊட்டுங்க. நான் ஓரமா நின்னு பாத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். சும்மா சும்மா என்ன இழுத்து விட வேண்டாம், நான் வரமாட்டேன். அம்மா, அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணதே நீதானம்மா, அப்ப ஊட்டி விடுறதுல என்ன தப்பு? என்னது, சாப்பாடு அம்மா ஏற்பாடு பண்ணாங்களா? ஆமா மேடம், ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. என்னம்மா இவ்ளோ தூரம் பண்ணிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறதுல என்ன பிடிவாதம்? நாளைக்கு அந்த குழந்தை எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைச்சது, ஆனா பாட்டியோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கலன்னு வருத்தப்படாதா? பாட்டியா? யாருக்கு யாரு பாட்டி? சரி, பாட்டி இல்ல, யாரோ ஒருத்தர்னே இருக்கட்டுமே. யாரா இருந்தாலும் ஒரு குழந்தைய மனசு வருத்தப்பட விட மாட்டோம்ல. அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அன்புக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. அது ஏன் குழந்தைதான். அன்பு, ஆனந்தி, குழந்தை 3 பேருக்கும் சேர்த்துதான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. மனசுல இருக்கிற கோபம், வருத்தம் எல்லாத்தையும் தாண்டி ஃபங்க்ஷன்ல விட்டு கொடுக்காம வந்து நிக்கிறீங்க. இதையெல்லாம் எதுக்காக செஞ்சீங்களோ அதே காரணத்துக்காக சாப்பாட்டையும் ஊட்டி விடுங்கம்மா. துளசி,